ஒருத்தர் இருக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு பெருசாக தெரியறதில்ல. அதுவே அவங்க இல்லாதப்போ அவங்களத்தான் மனசு தேடுது இல்லையா? பொதுவாக ஆண்கள் எல்லாருமே தனக்கு வரப்போகிற மனைவி தேவதை மாதிரி இருக்கணும், அன்பால், அழகால், அறிவால், குணத்தால் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அப்படி அமையுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் அந்த தேவதையை லவ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிச்சு. கிடைச்சி என்ன பிரயோஜனம்? மிஸ் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குன்னா, பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாமல் இருந்த ஒருத்தவங்களுக்கு சடனாக பார்வை கிடச்சி, இதுதான் உலகம், இது இவ்வளோ ரம்மியமானது, இவ்வளோ அழகானது, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ இயற்கையெல்லாம் ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கும்போதே சடனாக நீ பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு அந்த பார்வையை பறிச்சிட்டா எப்படி இருக்கும்? பாவம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம். அப்படி தான் இருக்குது. கண்ணு இருந்தும் அந்த பார்வை இல்லாமல் இருக்க மாதிரி அந்த இருட்டுக்குள்ளே இருக்கேன் நான் இப்போ. நீ அவ்வளோ அழகா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நீ அவ்வளோ அன்பாக இருந்தியா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நீ அவ்வளோ லவ் கொடுத்த எனக்கு. உன்னோட லவ் உண்மையாக இருந்துச்சு. யூ ஆர் மைண்ட். நீ எனக்கானவர். அன்பில் தொடங்கி அன்பில் முடியறது காதல் இல்லை. உன்னிடம் தொடங்கி உன்னிடமே முடிவது தான் காதல். இதே மாதிரி உங்கள் லவ் மெமரிஸ் நம்ம சேனலில் ப்ராட்காஸ்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய் அண்ட் டேக் கேர்.